உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் பைபிளில் தேவன் 3 புத்தகங்களை வச்சிருக்கிறாருன்னு சொல்லி? ஒன்று ஜீவ புஸ்தகம், த புக் ஆஃப் லைஃப். இன்னொன்று த புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸ். இன்னொன்று த ரெக்கார்ட் ஆஃப் சின். இப்படி ஒரு 3 புக்கு வச்சிருக்கிறார். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. என்ன போட்டிருக்கு உங்க பைபிள்ல? புஸ்தகங்கள்னு போட்டிருக்கு. அப்போ there is lot of books. அந்த புக்கில் 3 புத்தகம் இருக்கு. அதுல மெயின் புக்கு ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. இது ஒரு புக்கு. இந்த புக்கில் யார் யாருக்கு பேர் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இது வந்து ரட்சிப்பை குறித்து வேதம் பேசுது. இன்னொரு புக் இருக்கு, புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸ் சொல்லி இருக்கு. மல்கியா 3:16. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. இது என்ன புக்கு? ஆண்டவர் ஞாபக புஸ்தகம்னு ஒண்ணு வச்சிருக்கிறாரு. இந்த ஞாபக புஸ்தகம் என்ன செய்தா, அவருக்கு பயந்தவர்கள் ஒருவரோட ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். நல்லா கவனிக்கணும். தேவ புள்ள பேசுறத யாரு கேட்பா? 2 தேவ புள்ள, கணவன் மனைவியாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், பெற்றோர் பிள்ளைகளாக இருக்கலாம். இப்படி ஒரு குடும்பத்துல 2 பேர் பேசுறத யாரு கேட்கிறார்? நீதிமான்கள் பேசுகிறத யாரு கேட்கிறார்? இந்த ஞாபக புஸ்தகம்னு ஒண்ணு கர்த்தர் யாருக்காக வச்சிருக்கிறாருன்னா விசுவாசிகளுக்காக வச்சிருக்கிறார். அவங்க பேசுறது எல்லாத்தையும் தேவன் என்ன செய்யறாரு? கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு நீதிமான் என்னென்ன செய்கிறானோ எல்லாமே இதுக்குள்ளதான் அடங்கியிருக்கு. கவனிங்க, பேசுறத கேட்கிறாரு. இந்த ஞாபக புஸ்தகத்துல பேசுறத ஆண்டவர் என்ன செஞ்சுக்கிறாரு? எழுதி வச்சுக்கிறாரு. அதனாலதான் மல்கியா 2:15 சொல்லுது. திருப்புங்க. உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள். ஆண்டவர் எதால வருத்தப்படுத்துகிறீங்க? வார்த்தையினாலே. முடியுமா? ஆண்டவரை வருத்தப்படுத்துறதுக்கு ஒரு நீதிமானால முடியுமா? முடியும் சொல்லி வேதம் சொல்லுது. நீங்க பேசுற வார்த்தைகள் ஆண்டவரை என்ன செய்யும்? வாயை கட்டுப்படுத்தணும். ஏன்னா வாயில தான் என்ன செய்ய முடியும்? பாவம். ஆண்டவர் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். கடைசி நாட்கள்ல வேதத்துல தேவன் திறக்கிறார் இந்த புஸ்தகத்தை. அன்னைக்கு நான் என்ன பேசினேன், என் வாயிலேருந்து என்னென்ன வார்த்தைகள் வந்தது அப்படின்றத தேவன் கணக்கு வச்சு என்ன செய்வாராம்? உருவாக்குகிற வார்த்தையை பேசினியா, கெட்டு போகிற வார்த்தையை பேசினியா? ஏன் இதுல கடவுள் வந்து இவ்வளவு கான்சென்ட்ரேட்டடா இருக்கிற? வார்த்தைய பேசுறதுக்கு கடவுள் தான் கொடுத்தாரு. இந்த வாயிலிருந்து வார்த்தைகள் வர்றதுக்கு கடவுள் தான் உதவி செஞ்சாரு. இந்த வார்த்தைகள் எல்லாம் பேசுறதுக்கு ஏற்ற அறிவு அவர் தான் கொடுக்கிறாரு. ஏன் கடவுள் இவ்வளவு கன்சர்னா இருக்கிறாரு? நீங்களும் நானும் வஞ்சிக்கப்பட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுல தேவன் ரொம்ப தீர்மானமா இருக்கிறாரு. அதனாலதான் கடவுள் திரும்ப திரும்ப சொல்றாரு, வார்த்தைகள் ரொம்ப முக்கியம்.